திமுக சீனியர்களை ஒதுக்காதீர், கோஷ்டி அரசியல் கூடாது, பன்னீர்செல்வம் ஆவேசம். இன்று விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தின் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் தலைமை தாங்கி ஏற்பாடு செய்திருந்தார். இக்கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு உரையாற்றினார். எத்தனையோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிறப்பான ஆட்சி செய்து வருகிறார். எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் செயல்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும். விழுப்புரம் மண்டல தேர்தல் பொறுப்பாளராக நான் பொறுப்பேற்ற பிறகு நான் கலந்து கொள்ளும் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தின் முதல் செயற்குழு கூட்டம் இது. கடலூர், தர்மபுரியில் அரசியல் பண்ணிட்டேன். விழுப்புரத்தில் கட்சி கட்டுக்கோப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது. இப்படி ஸ்ட்ராங்காக நாம் இருந்தாலே 7 தொகுதியிலும் ஈஸியாக ஜெயித்து விடலாம். இந்த கட்டுக்கோப்புக்கும் ஸ்ட்ராங்குக்கும் காரணம் பொன்முடிதான். நேற்று நான் வந்தபோது ஒரு மாதிரியாக இருந்தது, இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆளுங்கட்சியான நம்ம கட்சிக்குள்ள இந்த மாதிரி கோஷ்டி அரசியல் இருக்கக்கூடாது. கடலூர் மாவட்டத்தில் 12 தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருந்தேன். அதன் பின் 9 தொகுதியாக இருந்தது. இப்போது 5 தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். இந்த மாவட்டத்துல பொன்முடி எல்லாவற்றையும் பார்த்தவர்தான். கட்சியை பிரிச்சுறது எங்களால் முடியாதது இல்லை. மைக்ரோ லெவலில் கூட கட்சியில் எந்த தவறோ குழப்பமோ வந்துடக்கூடாது என்றுதான் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொண்டு வந்தார்கள். மாவட்டத்துல லட்சுமணன் தியாகம் பண்றேன்னு சொல்றாரு 2 தொகுதிக்கு. அவர் எந்த தியாகமும் பண்ண தேவையில்லை. சுயமரியாதையை முதல்ல விடுங்க லட்சுமணன். அதை விட்டாலே போதும். லட்சுமணன் கட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது என அவரை பார்த்து MRK பன்னீர்செல்வம் கேட்க, அதற்கு லட்சுமணன் 4 வருஷம் ஆகுது என்றார். நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ 10 வருஷம் நாங்க அரசியல் பண்ணலையா? நீங்கள் 10 வருஷம் எதிர்கட்சியில இருந்துட்டு தானே வந்தீங்க. இப்போ இங்க வந்து 4 வருஷம் தானே ஆகுது லட்சுமணன். எல்லாரையும் அரவணைச்சு போகணும். லட்சுமணன், நீங்கள் கட்சிக்கு புதுசு, அரவணைத்து போகணும். நேத்து நான் வரப்போ பேனரில் எல்லோர் போட்டோவும் இருந்தது. இன்னைக்கு வேற ஒரு பேனரில் சில போட்டோ இல்ல. இது அரசியலுக்கு உகந்தது அல்ல. இதையெல்லாம் பார்க்கணும். அதற்காக பேனரிலேயே கவனம் செலுத்தக்கூடாது. எல்லாரையும் அரவணைச்சு போகணும். கட்சியில எல்லாரையும் அரவணைச்சு போனாலே கட்சி ஜெயிச்சிரும். அதான் எனக்கு பிடிக்கும். என்கிட்ட இருக்கிறவன் MLA ஆகிவிடுகிறான். அவன் ஒரு அரசியல் பண்ணுவான். எது வேண்டுமானாலும் பண்ணுவான். அனைவரையும் அரவணைத்து தான் போகணும். பொன்முடி எல்லாரையும் அரவணைத்து தானே போனார். அவர் இந்த மாவட்டத்துல கட்சியை எவ்வளவு கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார். வாசன் மற்றும் புஷ்பராஜும் ஒழுங்கா பண்ணணும். இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. எனக்கு மேடையில் இருக்கிறவர்களை யார் வேண்டுமானாலும் பிடிக்காது. எதிர்த்தாற் போல இருக்கிறவர்களை தான் எனக்கு பிடிக்கும். அடுத்த கூட்டமும் வேற மாதிரியாக இருக்கும். கோஷ்டி பூசல், கோஷ்டி அரசியல் எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் அரவணைச்சு ஒன்றாக இருந்து வழி நடத்தலாம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சியில் அமர வேண்டும் என பேசி முடித்தார். அமைச்சரின் பேச்சு கோஷ்டி அரசியலுக்கு ஒரு சாட்டையாகவே அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை.